சவுதி அரேபியாவில் 1979ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. அல் ஜமா, அல் சலஃபியா, அல் முக்தாசிபியின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவை முழுவதுமாக கைப்பற்றும் நிலைக்கு நெருங்கிவிட்டனர். சவுதி முடியாட்சி கிட்டத்தட்ட தூக்கி எறியும் நிலைக்கு வந்தது. சவுதி அரேபியாவின் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது. இஸ்லாத்தின் இதய பகுதியில் நடத்தப்பட்ட இந்த கிளர்ச்சி 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஆறாத வடுவாக உள்ளது. இதே போன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடப்பதை தடுக்கவே பாகிஸ்தானுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது சவுதி அரேபியா. அது மட்டுமின்றி ஈரான் அணு ஆயுதங்கள் பெறுவதையோ பயன்படுத்துவதையோ தடுப்பது, ஏமன் போன்ற நாடுகளிடமிருந்து சவுதி அரச குடும்பத்தை பாதுகாப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் சவுதி பாகிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் உள்ளதாக பாகிஸ்தானின் அரசியல் விஞ்ஞானி ஆயிஷா சித்திக் தெரிவித்துள்ளார். மேலும் சவுதி அரேபியா போன்ற மத ரீதியான பழமைவாத நாட்டில் அரச குடும்பத்தை இராணுவ படைகளால் மட்டுமே பாதுகாக்க முடியாது என சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் கவலை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையேயான ஒப்பந்தத்தை புரிந்து கொள்ள மெக்கா எழுச்சியை புரிந்து கொள்வது அவசியமாகிறது. 1979ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி நடந்த மெக்கா முற்றுகை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாக ஆழமாக பதிந்துள்ளது. அல் ஜமா, அல் சலஃபியா, அல் முக்தசபாவின் 100கணக்கான தீவிரவாத ஆதரவாளர்கள் இஸ்லாத்தின் புனித தலமான மெக்காவில் உள்ள பெரிய மசூதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அப்போது கிளர்ச்சியாளர்கள் தங்களது தோழர் முகமது அல் கஹ்தானியை மக்சி, அதாவது மீட்பர் என்று கூறி முழக்கமிட்டனர். நீண்ட நாட்களாக போர் நீடித்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் சவுதி பாதுகாப்பு படையினருக்கு சவாலாக விளங்கினர். தொடக்கத்தில் கையெறு நிலைக்கு தள்ளப்பட்ட சவுதி ராணுவம், பிரெஞ்சு சிறப்பு படைகள், பாகிஸ்தான் ராணுவ துருப்புகள் உதவியுடன் மெக்காவை மீட்டது. இதில் 100கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் சவுதி அரேபியாவின் அரசியல், மதம் மற்றும் பாதுகாப்பு கொள்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மெக்காவை கைப்பற்றிய சம்பவம் ஜுகைமான் எழுச்சி என்றும் வர்ணிக்கப்பட்டது. சவுதி அரச குடும்பம், குறிப்பாக பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் ஒரே கவலை 1979ஆம் ஆண்டு எழுச்சியை போன்று மீண்டும் ஒரு சம்பவத்திற்கு இடம் தந்துவிடக் கூடாது என்பதுதான். மேற்கத்திய மயமாக்கல் மற்றும் நவீன கலாச்சாரத்தின் அதிருப்தி இளம் சவுதி குடிமக்களிடையே அதிகரித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி சவுதி இளைஞர்கள் மேற்கத்திய நாகரிகத்தை எதிர்க்கிறார்கள் என்பதும், இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் 2030 என்ற திட்டத்திற்கு உடன்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. அவர்கள் மத தீவிரவாதத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளதும் தெரியவந்துள்ளது. இதுபோன்ற பல்வேறு காரணங்களாலும் உள்நாட்டு கிளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நோக்குடனும் பாகிஸ்தானுடனான பரஸ்பர ஒப்பந்தம் பலனளிக்கும் என்பது சவுதி அரேபியாவின் நம்பிக்கையாக உள்ளது.